ஹலோ வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, சூரியகாந்தி விதை அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க, பூசணி விதை ஒரு ஸ்பூன், வெள்ளரி விதை நல்லா 1.5 ஸ்பூனே போட்டுக்கோங்க. அடுத்தது பாதாம் ஒரு 10 பச்சை வேர்க்கடலை, அதாவது பச்சையாக உரிச்ச கடலை அது ஒரு நல்ல ஒரு 1/4 கைப்பிடி அளவு, உலர் திராட்சை அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஆலிவ் விதை அது ஒரு ஸ்பூன் அளவு, இது பேரிச்சம்பழம் இது வந்து ஒரு 5 பேரிச்சம்பழம் அப்படியே உரித்து விதை நீக்கிட்டு அப்படி போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி அப்படி கொஞ்சம் கழுவிக்கலாம், சும்மா மேலாக அப்படியே ஒரு அலசு, அவ்வளோதான். இதை அப்படியே அலசி வடிகட்டிடலாம் பாருங்கள். இப்போ இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் போட்டு போட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக அது ஊறுற அளவு அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியே வச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஜெல்லு மாதிரி புளிச்ச மாதிரி இருக்கும், ஏன்னா பேரிச்சம்பழம் இதெல்லாம் போடுறதுனால. பாருங்கள், ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எடுத்துட்டேன், காலையில் நைட்டு ஊற வச்சுட்டேன், இப்போ காலையில் எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ அப்படியே கொஞ்சமாக தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுதான் போட்டு அப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், ஒன்றும் ஆகாது. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அதே பவுலில் அப்படியே ஊற்றிக்கலாம் பாருங்கள், ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கூலிங்காக நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு நல்லா கொஞ்சம் சூடான பால் அல்லது வெதுன்னு பால் எப்படி இருக்கோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க பாருங்கள். நல்லா அலசி ஊற்றிட்டேன், அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன் நான். இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது. இப்போ பாருங்கள், பால் சூடாக தான் இருக்குது. இப்போ காய்ச்சின பால் தான் நான் ஊற்றுறேன். கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ, நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நல்லா கலக்கிட்டு, இப்போ பாருங்கள் தேன் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா தேன் 3 ஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு சுகர் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து தேன் ஊற்றுறேன், ஏற்கனவே அது கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் எல்லாமே. இப்போ அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொஞ்சம் சேர்த்தே கூட நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா அடியில் போய் நல்லா கெட்டியாக நிற்கும், நல்லா கலக்கிக்கணும், ஏன்னா அது வெயிட்டாக இருக்கிறதுனால தேன் வந்து நல்லா அப்படியே போய் உட்காந்துக்கும். அதை வந்து நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிடுங்க பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ டம்ளரில் ஊற்றி அப்படியே குடிக்க வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கை கால் வலிக்கு, உடம்பு சத்து குறைபாடு எதுக்குமே இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் இது மாதிரி